மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப். இரட்டை இலை சின்னம் வழக்கு தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் மேலும் ஒரு அவசர மனு தொடரப்பட்டிருக்கிறது. இந்த மனுவானது OPS தரப்பை சேர்ந்த புகழேந்தி தொடர்ந்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கடேஷ். வணக்கம் வெங்கடேஷ், இந்த அவசர மனுவில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? வணக்கம். இரட்டை இலை சின்ன விவகாரம் தொடர்பாக குறிப்பாக அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் வழங்கியது கட்சியின் கொடி பெயரை பயன்படுத்துவது தொடர்பாக ஏற்கனவே புகழேந்தி அளித்த ரிட் மனுவை டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி சச்சின் விசாரித்து இந்த விஷயத்தில் குறிப்பாக புகழேந்தி அளிக்கும் அந்த மனுவை விரைந்து சட்டப்படி பரிசீலித்து ஒரு முடிவெடுக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை சுட்டிக்காட்டிதான் புகழேந்தி தற்போது தேர்தல் ஆணையத்தில் மீண்டும் ஒரு புதிய மனுவை அதில் அளித்துள்ளார். குறிப்பாக அதில் டெல்லி உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை சுட்டிக்காட்டி அந்த மனு என்பது அளிக்கப்பட்டுள்ளது. அதில் தேர்தல் ஆணையத்தை மனுதாரர்கள் பிரதிவாதியாக சேர்க்கவில்லை என்றும், குறிப்பாக இந்த தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது என்றும், அதன் மீது தற்போது புகழேந்தி தொடர்ந்த வழக்கில் தேர்தல் ஆணையத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் நேரடியாக பிறப்பித்துள்ள ஆணையை மாத்திரமே பரிசீலனை செய்து முடிவெடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தொண்டர்களையும் கட்சியையும் பாதிக்கும் என்பதால் இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கை வைத்துள்ளார். இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தி படுதோல்வியை தழுவுவதை அதிமுக தொண்டர்கள் விரும்பவில்லை என்கிற ஒரே காரணத்திற்காக இந்த மனுவை அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் இந்த மனு தொடர்பாக எடப்பாடி கே பழனிசாமி சார்பில் எம்மாதிரியான பதிலை தாக்கல் செய்ய போகிறது என்பது இதுவரை தெரியவில்லை. இருப்பினும் உயர்நீதிமன்றத்திலிருந்து விவகாரம் தற்போது தேர்தல் ஆணையத்திற்கு சென்றுள்ளது. ஏற்கனவே எடப்பாடி கே பழனிசாமி கையெழுத்திடக்கூடாது, தமிழ் மகன் உசேன் மட்டுமே கையெழுத்திட வேண்டும் என தெரிவித்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு நாளை விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கக்கூடிய சூழலில் தொடர்ந்து இந்த அதிமுக இரட்டை இலை சின்னம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்திலும் தேர்தல் ஆணையத்திலும் தொடர்ந்து இது போன்ற மனுக்கள் தற்போது தாக்கலாகி வருவது தமிழக அரசியலில் மக்களவைத் தேர்தலில் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவே பார்க்க வேண்டியுள்ளது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி வெங்கடேஷ். மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப்.